ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றையோட வீடியோவில் நம்ம ஏன் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பற்றி பேச போகிறோங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேணும்னு நினைக்கிறோமோ வேணாம்னு நினைக்கிறோமோ, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளே யார் கூடயாவது எப்பயுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கம்பேர் பண்ணுற நபர்கள் வேறையாக இருக்கலாம், கம்பேர் பண்ணுற ரீசன் வேறையாக இருக்கலாம். ஆனால் இந்த கம்பேரிசன் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில் நிற்கிறதே கிடையாது. இது சரி தவறு அப்படிங்கிறத தாண்டி இது ஏன் செய்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கும் போது சில இன்சைட்ஸ் நமக்கு கொடுக்கும். அதாவது இந்த நேரத்தில் அது கம்பேர் பண்ணிக்கிறது எனக்கு ஹெல்த்தியா, இதை நான் சரியான விதத்தில் தான் கம்பேர் பண்ணுறேன்னா, இதனால என்னோட வாழ்க்கைக்கு நல்லது நடக்குமா இல்லை தீயது நடக்குமா அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறதுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதற்காக தான் இந்த காணொலி. முதல்ல இந்த கம்பேரிசன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மன்றது என்ன அப்படின்றது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம். எப்பயுமே நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது நான் ஒரு தனி மனிதன், என்னுடைய நலத்துக்காக நான் வாழப்போகிறேன், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் நான் யார் அப்படின்றத நான் கேட்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எனக்கு அதுக்கு பதிலே கிடையாது. நான்ன்றது நான் எப்படி என்னை பிரித்து பார்த்துக்கிறேன் அப்படின்றது யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுக்கும் பெரிய ஆன்சர்ஸ் கிடையாது. நான்ன்றது யார்? என்னுடைய மூளையா, என்னோட இதயமா, இல்லை என்னோட உடம்புல இருக்க செல்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒரு நாள் இருக்கிறது, இன்னொரு நாள் இருக்கிறது இல்லை. நம்ம உடம்புல இருக்க செல் ஒவ்வொரு நாளும் செத்து திருப்பியும் பிறந்துகிட்டு இருக்கு. நம்ம உடம்புல எதுதான் கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கான்ஸ்டன்ட்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் தான். அது என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா. நான் அப்படின்றது வெறும் ஒரு ஐடியா தான். ஆனால் அந்த ஐடியா ஏதோ உருவாக்கப்பட்டது. கொஞ்சம் இதெல்லாம் டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ரைட்? அந்த ஐடியா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நானுன்றது யாருன்றது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கேள்விக்கான பதிலை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வாழ்க்கை முழுக்க போராடுறோங்க. இந்த ஈகோ அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, வலியை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா மற்ற எல்லா விஷயங்களும் வந்து போயிடும், ரைட்? ஆனால் இந்த வலி அப்படின்றது நீங்கள் தனியாக அனுபவிக்கிறீங்க, உங்களுக்காக நடக்குது அப்படின்னும் பொழுது அந்த வலியை வச்சு தான் நீங்கள் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அந்த வலிக்கான மருந்துகள் தேடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கையோட பர்சூட்டாகவே இருக்குது. ஆனால் அந்த வலி அப்படின்றது வெறும் உடல் ரீதியான வலி மட்டும் கிடையாது, மன ரீதியான வலியும் இருக்கும். அந்த மன ரீதியான வலி நிறைய நேரங்களில் ஒரு இல்யூஷனரியான வலி தான், ரைட்? எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில குடும்பங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் முதல்ல ஒரு பையன் பிறப்பான், அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருப்பான். அதனால் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அவனுக்கு அக்கறை கொடுக்க ஆரம்பிப்பாங்க, பாசம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பையன் நல்ல பல மொழிகளில் பேச ஆரம்பிப்பான், நல்ல அறிவாளியாக இருக்க ஆரம்பிப்பான். அடுத்ததாக வர பையன் அவனுக்கு நிறைய நேரங்களில் ஆப்போசிட்டாக இருக்க ட்ரை பண்ணுவான். பையனும் பொண்ணும் நிறைய நேரத்தில். பொண்ணாக இருந்துட்டாங்கன்னா அந்த காம்படிஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு பொண்ணு முதல்ல பிறந்து அடுத்தது இன்னொரு பொண்ணு பிறக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் காம்படிஷன் இருக்கும். ஆனால் ஒரு பையன் பிறந்து அடுத்தது பையன் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனுக்கு ரெண்டாவது பிறக்கிற பையனுக்கு அந்த ஐடென்டிட்டி அப்படின்றது பிரச்சனையாகுது. முதல் பர்சனுடைய ஐடென்டிட்டி ஏற்கனவே செட் ஆகிடுச்சு, அவன் நல்ல பையன் அப்படின்ட்டு ஒரு மாதிரியான கேரக்டரு, ஒரு மோல்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் யாருன்றதை நான் காமிச்சிக்கணும் அப்படின்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவோம்னா, கான்ட்ராஸ்ட் பண்ணாதான் என்ன நான் யாருன்னு காமிச்சிக்க முடியுன்றது தான் இந்த ரெண்டாவது குழந்தையோட போராட்டமாக இருக்கும். அப்போ இந்த குழந்தை என்ன செய்யும்? அவன் நல்லா படிக்கிறான்னா நான் படிக்க மாட்டேன், அவன் எல்லாருக்கும் அடங்கி இருக்கான்னா நான் அடங்கி இருக்க மாட்டேன், அவன் ஆங்கிலம் பேசுகிறான்னா நான் ஆங்கிலம் பேச மாட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் தன்னை தனித்து காமிச்சிக்கிறது, தன்னை தனிப்பட்டவனாக காமிச்சிக்கிறது தான் இந்த இரண்டாவது குழந்தையோட பர்சூட்டாக இருக்கும். இது எக்ஸாம்பிள் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம சுற்றி இருக்கவங்க, இவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் நம்ம எந்த விதத்தில் தனிப்பட்டு நிற்கிறோம் அப்படின்றத காமிச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இதே நேரத்தில் சில நேரங்களில் நம்ம சில பேரை பார்த்து அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இதற்கான காரணமாக நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கிற ரிவார்டு. இப்போ இவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குது, நல்ல பணம் கிடைக்குது, நல்ல அந்தஸ்து கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா நான் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத முயற்சி பண்ணுவேன். அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் அதெல்லாம் ஆப்போசிட்டாக என்ன நல்லா செய்யலாம் அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிப்பேன். ஆனால் நீங்கள் எவ்வளவு தான் மற்றவங்கள மாதிரி இருக்கிறோன்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு இடத்துல நான் அவங்களுடைய எல்லா கேரக்டரும் எனக்கு இருக்குது, ஆனால் அவங்களோட சேர்த்து என்கிட்ட இந்த கேரக்டரும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் நமக்கு எப்பயுமே சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இந்த கம்பேரிசன்றது நம்ம நிறைய நேரத்தில் மற்றவங்களை விட நம்ம எந்த விதத்தில் வித்தியாசமாக இருக்கும், இல்லை சிறந்து இருக்கும் அப்படின்றத நமக்கு ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து தான் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி வலி அப்படின்றது தான் ரொம்ப உண்மையான விஷயம். அந்த வலியை போக்குறதுக்கான மருந்து, அது பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இந்த விஷயங்கள் சொசைட்டியில் எப்படி கிடைக்குது, எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மற்றவங்கள நான் கம்பேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ மரியாதை கிடைக்குதுன்னா, அவங்களோட நான் இவ்வளோ எக்ஸ்ட்ராவாக போய் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு அதோடு அதிகமாக மரியாதை கிடைக்கும்.
இந்த மரியாதை எதுக்காக அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியாக சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு தான் வந்து நிக்கும். அதாவது நான் என்ன புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும், என்ன வந்து இப்போ ஒரு ஒரு ஊர்ல வந்து யார் முதல்ல கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்திலயும், அந்தஸ்திலயும் ரொம்ப கம்மியா இருக்கவங்க தான் முதல்ல கஷ்டப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்து, பணம் இருக்கிறவங்க பணத்தை வச்சு சர்வைவ் ஆயிடுவாங்க. அந்தஸ்து இருக்கவங்க பணம் இல்லாத போதும் அந்த அந்தஸ்தை வச்சு அவங்களால வந்து 4 பேர்கிட்ட கடன் வாங்க முடியும். இல்ல வந்து 4 பேர் உதவுறதுக்கு முன் வருவாங்க. இல்லாட்டா அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். அதனால அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்துல அந்தஸ்தோ, பணமோ இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிரும். ஆனா எதுவுமே இல்லாதவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். ஸோ நிறைய நேரங்கள்ல இந்த கம்பேரிசன்றது நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அந்தஸ்திலயும் சரி, இந்த பணபலத்திலயும் சரி, நம்ம மற்றவங்களோட எப்படியாவது கொஞ்சம் மேலே வந்துட்டோம்னா, அது நம்மளுடைய சர்வைவல், அதாவது நம்மளுடைய எவ்வளோ நாள் நீண்ட காலம் வாழ போகிறோன்றதை நிர்ணயிக்கும் அப்படின்ற ஒரு உள்ளே இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த எல்லா விஷயத்தையும் ட்ரைவ் பண்ணுது. ஆனால் மனுஷன் ரொம்ப லாஜிக்கலான பர்சனா, அவன் இதெல்லாம் யோசிச்சு தான் செஞ்சுக்கிட்டே இருப்பானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுதான் ஆக்சுவல் ரீசனு. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம ஆரம்பித்த சிந்தனை ஒன்றா இருக்கும். அதுக்கப்புறமா போக போக நம்ம செயல்படுத்தின சிந்தனைகள் வேறாக இருக்கும். முதல்ல நான் எதுக்காக கம்பேர் பண்ணிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து, நான் அவங்களோட மேலே வந்துட்டேன்னா என்னுடைய சர்வைவல் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த ஓட்டத்தில் நான் ரொம்ப நாள் இருந்ததுக்கு அப்புறமா இந்த சர்வைவல் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த கம்பேரிசன் அப்படின்றது ஒரு பிரதானமான காட்சியாக மாறிடும் வாழ்க்கையில். எதுக்காக ஆரம்பிச்சோன்றதை மறந்துட்டு கம்பேரிசன்றது ஒரு மியர் கம்பேரிசன், ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான கம்பேரிசனாக மாறும்போது தான் பிரச்சனை வருது. ஸோ மற்றவங்கள பார்க்குறோம், மற்றவங்கள மாதிரி நடந்துக்க முயற்சி செய்கிறோம், மற்றவங்களேருந்து வேறுபடுத்திக்க முயற்சி செய்கிறோம். இது எல்லாமே தவறு கிடையாது. அதனுடைய பர்பஸ் எதுவாக இருக்கும்பொழுது நம்மளோட சர்வைவலாக இருக்கும்பொழுது. அதனால் இந்த சர்வைவல்ன்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டு, காரணமே இல்லாமல் நான் தேவையே இல்லாமல் நல்லவனாக இருக்கணும், மற்றவங்களோட பெட்டராக தெரியணும், அவங்க வந்து பென்ஸ் வாங்குறாங்கன்னா நான் ஃபெராரி வாங்குவேன் அப்படின்னு வாங்குறதுலையோ, இந்த மாதிரியான பர்சூட்டில் போகும்போது தான் நம்ம கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையுமே மறந்துடுறோம். நம்மளுடைய சோஷியல் ஹையரார்கி அப்படி, அதாவது நம்ம சமுதாயத்தில் எங்கே இருக்கோம் அப்படின்றத ஒரு விஷயமோ அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காமல் கம்பேரிசன்றது ஒரு மியர் கம்பேரிசனாக மாற ஆரம்பிக்குது. இதுதான் நிறைய நேரங்களில் பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது. ஸோ நம்ம 2 விஷயத்துக்காக கம்பேர் பண்ணுறோம். ஒன்று, நான் அப்படின்றவன் ஒரு தனி நபர் அப்படின்றத காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் இந்த ஈகோவில் நான் யாருன்ற கேள்விக்கு நிறைய கேள்வி எழாமல் இருக்கும். நமக்கே வந்து நான் ஒரு தனி மனிதன் தான், எனக்குன்ட்டு தனியாக ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, எனக்குன்ட்டு தனியான ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் எதை பற்றியுமே யோசிக்க முடியும். அதுதான் கோர் கான்செப்ட். அதுக்காக தான் நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் யூனிக்குன்றதை காமிச்சிக்கிறதுக்காக. காதில் கடுக்குன்னு போட்டுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, நாக்கில் கம்பி குத்திக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, அழகு குத்துறது சொல்ல நான் இப்போலாம் ஸ்டைலில் குத்திக்கிறாங்கல்ல, அதுலேருந்து ஆரம்பித்து, கன் ஷாட்டில் புருவத்தில் போட்டுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, தலையில் நடு கோடாக முடி வச்சுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, எல்லா இடத்துலையுமே என்ன செய்ய முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, நான் மற்றவங்க கிடையாது, நான் மற்றவங்கலேருந்து வேறுபட்டவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக அதை செய்கிறோம். இன்னொரு இடத்துல கம்பேரிசன்றது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோஷியல் ஹையரார்கியில் நம்ம மேலே போகிறதுக்கு, அதாவது சமுதாயம் அப்படின்றது கீழேருந்து மேலே இருக்கிறது தான். அது எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் சமுதாயம்ன்றது. பணம் இருக்கவன் எப்பயுமே மேலே தான் இருப்பான், புகழ் இருக்கவன், அந்தஸ்து இருக்கவன் மேலே தான் இருப்பான். ஸோ அந்த ஹையரார்கியில் நம்ம மேலே ஏறி போகணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த கம்பேரிசனில் ஈடுபடுவோம். சில நேரங்களில் இதுக்காக தான் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றதையும் மறந்துட்டு தேவையே இல்லாத விஷயத்துக்காக நம்ம கம்பேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவோம். காரணம் என்னென்னா, எதை நினச்சி முதல்ல அந்த விஷயத்தில் இறங்கணும் அப்படின்றதையும் மறந்துடுவோம். இந்த ஐடென்டிட்டி அப்படின்றதும் இதுவும் தான் விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஐடென்டிட்டியை நம்ம எப்படி பாசிட்டிவான விதத்தில் கிரியேட் பண்ணலாம், எப்படி வந்து இந்த சமுதாயத்தில் இந்த ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறதை வச்சு இந்த சமுதாயத்தில் இருக்க நமக்கு தேவையான விஷயங்களை அடையலாம்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 விஷயத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கம்பேரிசன்றது என்றைக்குமே நிற்க போகிறதில்ல. ஆனால் இந்த 2 விஷயத்தையும் நம்ம சேர்த்து யோசிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கிறதுக்கு இதே கம்பேரிசனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவும். ரைட்? இந்த வீடியோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.